மேஷ ராசிக்கு 7:30 சனி ஆரம்பிச்சிருக்கு. கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெறைய பேரு நான் போன வேற வீடியோல பேசியிருக்கும்போது சொன்னாங்க, "ஆமா கால்ல அடிபட்டுச்சு, கால்ல அடிபட்டுச்சு, கால்ல அடிபட்டுச்சுன்னு." ஏன்னா, காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடம்ன்றது வந்து கால குறிக்குது. அதாவது வந்து சனீஸ்வரன் வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்துக்கு வராரு. மேஷ ராசிக்கும் அது 12ஆம் இடம். ஸோ, கால்ல சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். கால்ல அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆ இதுவரையிலும் எல்லாமே சுமூகமா போயிருக்கும். ஏன்னா வந்து சனி வந்து 11ஆம் இடத்துல இருந்தாரு. குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ குரு வந்து ஷிஃப்ட் ஆகி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. சனி வந்து ப அ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 7:30 சனி ஆரம்பிச்சாச்சு. ஸோ, இனிமேல் தான் அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இளைய சகோதரம், அதாவது வந்து தம்பியோ, தங்கச்சியோ இருந்தா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல.